வரும் வெள்ளி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ எந்தன் பேபி. சாய் வித் சித்ரா. உங்களுடைய சம்பளம் அப்படின்றது எல்லா படங்களுக்கும் ஒன்றா இருக்குமா, இல்லை ஒரு சின்ன ஹீரோ அடிக்கிறார் அப்படின்றதுக்காக அந்த சம்பளம் வந்து மாறுபடும்? கண்டிப்பாக மாறுபடும் சார். அது ஏன்னா அங்கே வாங்குறது இங்கே கேட்க முடியாது, அது எத்திக்ஸே கிடையாது. ஸோ அதனால் கதைகளும் அந்த அந்த செட் அந்த அந்த டீம் பொறுத்து தான் நமக்கு. எனக்கு பிரபு சாலமன் சார் கூட நிறைய அசோசியேட் இருக்குது. பிரபு சாலமனோட கொக்கியில் ஆரம்பித்தார் கூட. ஆமாம். அப்புறம் மைனா, லாடம், கும்கி, இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு கொக்கியில் மட்டும்தான் நான் வந்து சேலரி வாங்கினேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த லாடம் ஆகட்டும், மைனாவுக்கும் இதுக்கெல்லாம் நான் சேலரி வாங்கினதே இல்லை. அருமை. பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு டைரக்டர். அதெல்லாம் அவர்கிட்ட நான் இது வரைக்கும் அது கேட்டதும் இல்லை. அவரும் அதை பற்றி நாங்கள் அதை பற்றி பேசிக்கவே மாட்டோம். முடிஞ்சு நான் ஃப்ரீயாக தான் நான் போயிடுவேன். இல்லைனா எஸ்டன்ஸ் அமைச்சு விட்ருவேன். அது நீங்கள் படத்த முடியும். ஏன்னா அவர் எல்லாமே அவரோட ஓன் எஃபர்ட்டில் பண்ணுவார். நான் பார்த்து ஓன் ப்ரொடக்ஷன் தான் பண்ணுவார். மெனக்கெடுவார். எங்கன்னா போயிட்டு குரங்குனின்ற ஒரு மலையில் போய் பண்ணிட்டு மைனாலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக எடுத்தோம். அதனால் அதுக்கிட்ட அவர்கிட்ட போல தெரியல. நம்ம நண்பர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்ட்ரகிள் இருக்கும்போது நம்ம போய் கேட்குறது ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வெளியே ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். கும்கியில் பணியாற்றுறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவரோட விக்ரம் பிரபுவோட ஃபஸ்ட்டு படம். அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் தான் அந்த படம். ஏன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து, சிவாஜி சார் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் லான்ச் ஆகுறாரு, பிரபு சார் பையன். ஸோ அது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆக்ஷன் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில பார்ட்ஸ் இருந்தது. அது பிரபு சாலமன் சாரோட நிறையா மெனக்கடல் நிறையா இருந்தது. ஏன்னா அந்த எலிஃபெண்ட் வந்து அட்டாக் பண்ணும்போது லாஸ்ட்டில் விழுந்தது போகிற இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஃபைட்டாக இல்லை அவருக்கு. பிரபுவோட ஒரே ஒரு படத்தை தான் இணைஞ்சு பணியாற்றினீங்க இல்லையா? காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் மட்டும் அதில் ஒரு சீன் மட்டும் பண்ணேன். அவருக்கு ஐ மீன் ஒரு சீன் மட்டும் வந்தார். அவ்வளோதான் எனக்கு பிரபு சாரோட பழக்கம். மற்றபடி எனக்கு இல்லை. பட் நல்லா பேசுவார். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் கூட இயல்பாக டக்குன்னு பழகக்கூடிய ஒரு மனிதர். என் கூட அன்றைக்கி ஸ்பாட்லேயும் அப்படி தான் ரொம்ப நல்லா பழகினாங்க. அவருடைய ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. தெலுங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணதில் ராம் சரண், மகேஷ் பாபு, என்டிஆர், பிரபாஸ், சிரஞ்சீவி சார் கூட பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு படமே வந்து மிர்ச்சின்னு ஒரு படம் தான். பிரபாஸோட பாகுபலிக்கு முந்தைய படம். அது கொரட்டால சிவா சார், அவர் தான் டைரக்டர். அவர் ஃபஸ்ட்டு இஸ் அ வெரி குட் ரைட்டர். உங்களுக்கு தெரியும். ரைட்டர் கம் டைரக்டராக ஃபஸ்ட்டு லான்ச் ஆன படம் தான் மிர்ச்சி. அதை தொடர்ந்து அவருக்கு தான் அடுத்த படம் பண்ணேன், ஸ்ரீமந்தோட வந்து மகேஷ் பாபு படம். திருப்பி மறுபடியும் ஒரு படம் தான் ஜனதா கேரேஜ்னு படம். ஸோ கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் ஜில்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், சிரஞ்சீவி சார் படம். ஒன்று ப்ரூஸ்லின்னு ஒரு படம் ராம் சரண் சார் கூட. அது ரொம்ப ஸ்க்ரீன் ஒயிட்டில் சார் டைரக்டர். இது ரொம்ப எனக்கு கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் பண்ணணும், ரொம்ப ஃபாலோ பண்ணி கேட்டாங்க. எனக்கு புரியல, ஏன் இவ்வளோ ஃபாலோ பண்ணி கேட்குறாங்க. சரி போய் மீட் பண்ணலாம். போய் மீட் பண்ணி கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபைட்டரோட கதை, அது ஃபிலிமில் வர ஒரு ஃபைட்டராக ராம் சரண் சார் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் அதோட டெப்த்து புரிஞ்சுது. ஓகே, இப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. எந்த படத்துலையாவது உங்களை பணியாற்ற அழைத்த போது இந்த படம் பார்த்தேன், அதில் நீங்கள் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் உங்களோட பணியாற்றணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் எப்போவுமே எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட எப்போனா பார்த்தாரோ அவர் பண்ணுவார். என்டிஆர் சார் சொல்லணும். அவர் எப்போ வந்து என்னை மீட் பண்ணாலும் பேசினாலும் அவர் ஒரு படத்தை பற்றி என்னை பற்றி ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பார். நான் மகாநல்ல கிளைமேக்ஸை பற்றி மட்டும் எப்போவுமே பேசுவார். பல இடங்களில் பேசியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் ஓகே, சந்தோஷம். ரீசெண்டாக வார் 2ன்னு ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகுது இப்போ, ரித்திக் ரோஷனோட. அப்போ ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு இருக்கும், மீட் பண்ணும்போது ரித்திக் ரோஷனில் ரொம்ப ஹைலியாக அந்த படத்தை பற்றி சொன்னார். ரித்திக் ரோஷனுக்கு அந்த படமே என்னன்னு தெரியல, நார்மலான படம் இருக்காலே தெரியல. ஆனால் இவர் சொன்ன விதம் வந்து அந்த படம் யூ ஷுட் வாட்ச், யூனோ தட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு அப்போ தான் ஓகே, அந்த படம் அவருக்கு அவ்வளோ பாதிப்பை கொடுத்துருக்கு, அவர் மனசுக்குள்ள அவ்வளோ போய் தங்கியிருக்கு என்டிஆர் சாருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஆர்டிஸ்டே அந்த படம் பாதிச்சிருக்கு. அந்த ஃபைட்டு இவ்வளோ இன்னொரு ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்கிற அளவுக்கு அந்த விஷயம் இருந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப. தமிழில் நீங்கள் முக்கியமான கதாநாயகரோட பணியாற்றிங்க. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், இன்னொரு பக்கம் விஷால். எனக்கு விக்ரம் சார் கூட ரொம்ப எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. பட் விக்ரம் சாரோட அந்த மெனக்கடல் வந்து எனக்கு அந்த ஐ படத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஜர்னி எனக்கு அவர் கூட. ஏன்னா 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவர் பார்க்கலாம். ஏன்னா பாடி பில்டிங் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தார். அதில் ஒரு இந்த பாடி பில்டிங் ஃபைட்டே ஒன்று இருக்கும். ரொம்ப அதை மெனக்கெட்டு எல்லாருமே பாடி பில்டர்ஸ், மேக்ஸிமம் பாடி பில்டர்ஸ் தான், ஃபைட்டர்ஸ் ரொம்ப கம்மி உண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் வேணுன்றதுனால அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸே பண்ணார் சங்கர் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து அந்த 90 பேரையும் நாங்கள் வந்து டெய்லி ஒரு 3 நாள் டெஸ்ட்டு வச்சு பார்த்தோம். நாங்கள் சொல்கிறத செய்கிறாங்களா மினிமமானு சொல்லி, பாடி ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 40 பேரை ஃபில்டர் பண்ணோம்.
மீதி 50 பேர் விட்டுட்டு அந்த 40 பேர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ட்ரைனிங் மட்டும் கொடுத்தோம். ஃபைட் என்ன பண்ண போகிறோன்றது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ஸோ ட்ரைனிங் பண்ணி எல்லாம் வந்து ஸ்பாட்டில் ஒரு நின்றுட்டாங்க. விக்ரம் சாருக்கும் அவங்களுக்கும் பண்ணும்போது அவங்க எல்லாம் புதுசு இருந்தாலும் ரொம்ப ஒரு கையாளுறது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அதை வந்து நாங்கள் வெளியே இருந்து சொல்லிட்டோம். அந்த 40 பேர் கூட நின்று அவர் தான் அதை ஃபேஸ் பண்ணது. அவங்க கூட அது இன்ட்ராக்ட் பண்ணது அவர் தான். ஸோ அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் அவங்கக்கிட்ட எப்படி அழகாக ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணதை பார்த்தோம். தென் அப்படியே மாறும்போது அந்த ஒரு பாயிண்டில் மாடலிங்காக மாறுவார். மாடலிங்காக மாறும்போது ஒரு ஷேப்பில் பாடிலெஸ் ஆகும். அந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் கிளைமேக்ஸ் பண்ணும்போது ஹென்ச்பேக் அப்படியே மாறிட்டார். அதில் எங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, கஷ்டமாக இருந்தது. இப்படி கூட ஒரு ஆமாம் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ட்ரெயின் ஒரு ஃபைட் இருக்கும். கிளைமேக்ஸில் ரன்னிங் ட்ரெயின்லேயே போயிட்டுருக்கும் அந்த ஃபைட் இருக்கும். ஸோ இந்த 3 விதமான பரிமாற்றங்களும் அதுக்கு அவர் வருத்திக்கிட்ட விதம், அந்த வருத்திக்கிட்ட போது அது ஒரு எனர்ஜி ட்ராப் ஆச்சு. அவங்க கண்டிப்பாக ஆகும் அந்த கிளைமேக்ஸ் டைம்லலாம். ரன்னிங் ட்ரெயினில் மேலேயே இருக்கணும் ஃபைட்டு, அவர் பாடியும் அப்படி கூனாக இருக்கணும். ஸோ கண்ட்ரோல் இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் கூட அப்படி ஒரு படம் பண்ணது வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட் அது எல்லாமே. அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி சிவகார்த்திகேயன் ஆகட்டும், சிவாவுக்கு 3 படம் பண்ணியிருக்கேன் அவர். ஆமாம், ரெமோ, வேலைக்காரன் அண்டு சீமராஜா 3 படம் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுறாங்க சார். இன்னைக்கு ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க, சொல்லவே வேணாம். விஷால் சார்லாம் வந்து இஸ் லைக் ஒன் மோர் ஃபைட்டர் தான் எங்களுக்கு. அவரோட விதம் பழகிறது விஷால் சார் அவ்வளோ டஃப்பாக இருக்கும் ஃபைட் பண்ணும்போது. அதே மாதிரி ஆக்ஷன் கிங்கோட பண்ணியிருக்கீங்க. நிறைய சார் நிறைய பண்ணியிருக்கேன். ஜெம பர்சன் அவர் டைமிங் நம்ம தான் கரெக்டாக போகணும். ஏன்னா அவரோட பஞ்சஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பார். நம்ம தான் உள்ள போய் அடி வாங்கிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப அவரோட ஃபைட்ஸ் ஒர்க் பண்ணுறது. ஆமாம் சார், சீரியஸ்லி அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெருமையாக தான் இருக்கும். எனக்கு நான் பார்த்த வகையில் அந்த ஃபைட்டை வந்து அவ்வளோ லவ் பண்ணி, ஏன்னா அவரே வந்து ஒரு சில பஞ்சஸ் இப்படி பண்ணட்டுமான்னு கேட்பார் அவர். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்பெஷல் இன் தட் ஆக்ஷன் அப்படின்றதுனால ஆக்ஷனுக்கு இந்தியாவில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட். எப்படி அக்ஷய்குமார் சார் சொல்கிறோமோ அந்த மாதிரி கண்டிப்பாக இங்கே அர்ஜுன் சார். பட் அவருடைய ஃபைட்டிங் டேலண்ட்டை முழுமையாக சினிமாவில் பயன்படுத்தியதான் நினைக்கிறீங்களா நீங்கள்? மேபி இது நல்ல கொஸ்டின் சார். கண்டிப்பாக இருக்கலாம். எனக்கு இப்போ நிறைய படங்கள் நம்ம பார்க்கும்போது ஜான் விக் மாதிரி படங்கள்லாம் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி ஜானரில் எனக்கு எஸ் அவங்களுக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஹீரோஸ் நம்மள்ட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க. அர்ஜுன் சார் இருக்கலாம், சரத்குமார் சார் சொல்லலாம். அவங்களாம் ஸ்டில் தேர் கேப்பபிள் ஃபார் யூனோ. இப்போ டேக்கன் ஒரு படம் பார்க்குறோம். டேக்கனோட ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஏஜ் தான் அவருக்கு. பட் இந்த வயசுலேயே அவருக்கு இப்படி ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங்காக இவங்களுக்கு அப்படி கூட பண்ணி இன்னும் ஸ்டில் தே ஹேவ் அ பொட்டன்ஷியல். இன்னும் அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. இப்படி வந்து பண்ணாரோ நல்லாயிருக்கும், ரசிப்பாங்க ஆடியன்ஸ். இன்னும் நம்புகிறேன் நான். வெவ்வேறு மொழி படங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இப்போ நான் ரசிப்பேன். நான் கண்டிப்பாக எல்லா ஃபைட்டும் பார்ப்பேன். ரொம்ப நம்மளே மிரள வச்ச காட்சிகள்லாம் நிறையா இருக்குது. அதை பார்த்து மிரண்டு ரசிப்போமே தவிர அதுலேருந்து இப்படி இருக்கணும். ஏன்னா நம்மளோட கதைகளும் கதை களங்களுமே வேற இல்லை சார். அதை கொண்டு வந்து அடாப்ட் பண்ணவே முடியாது. இவன் வந்து 1-2 பஞ்சஸ் எடுக்கலான்னா கூட அதுவும் ரொம்ப இட்ஸ் லைக் லெட் அஸ் கிரியேட் அவர் ஓன்ன்றது தான். அப்படி தான் மேக்ஸிமம் கிரியேட் பண்ணி தான் போகணும். வெளிநாட்டு படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த சண்டை காட்சி அமைந்த படம் எதுன்னு சொல்லலாம்? ரீசன்ட் டேஸ்லேயும் சரி, கொஞ்சம் முன்னாடி சரி, அவங்க ஒரு ஜானர் மட்டும் தான் தொடுவாங்க சார். எல்லாத்தையும் ஒரே படத்தில் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. இப்போ மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்னு எடுத்துக்கிட்டாலும், மேட் மேக்ஸ் ஜானர் எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் அவங்களோட சேஸ் சம்மந்தப்பட்ட வண்டிகள் விக்ரம் தரோமாஷன் மாதிரி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்கும். ஜான் விக் பண்ணுறாங்கன்னா ஜான் விக்கில் வந்து ஒன்னொன்னே அவனோட டேலண்ட் ப்ரொஃபஷனலான ஒரு ஃபைட்டர்ன்றதை வந்து ரொம்ப பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹிட்மேன் ஒரு படம் இருக்கலாம், இல்லை டென்சல் வாஷிங்டன் பண்ண ஒரு ஈக்குவலைசர் இருக்கலாம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அவங்க மாஸ்டர் பீஸை சூஸ் பண்ணிக்கிறாங்க சார். அந்த மாதிரி போகும்போது எல்லா படங்களுமே ஒவ்வொன்றுக்கு ஒன்று கொஞ்சம் வித்தியாசம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒன்று சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ சண்டை காட்சிகளை படம் பார்க்கும்போது ஒரு சில இயக்குநர்கள் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில இயக்குநர்கள் வந்து இந்த சண்டை காட்சி இப்படி அமையணும், இந்த பேட்டர்னில் இருக்கணும்னு அவங்க வந்து அதை வழி நடத்துவாங்க. ஃப்ரீடம் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் சார். அவங்க எப்படி அவங்கள வந்து சூஸ் பண்ணும்போதே இவங்க இதை பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கதைக்கு என்ன வேணும், அவங்களோட விஷன் என்ன இருக்குன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ பண்ணிவிட்டு அவங்கள ஒர்க் பண்ண ஒரு டைம் கொடுத்து ஃப்ரீ பண்ணால் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஆக்ஷன் கிடைக்கும்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது டைரக்டர் சொன்ன மைண்டை மீறி அந்த மாஸ்டருக்குன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சேரும்போது ஒரு அடிஷ்னல் ஆட் ஆகும்னு நம்புகிறேன். ஸ்டண்ட் இயக்குனர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு 100 பேரை கதாநாயகன் வந்து சர்வசாதாரணமாக அடித்து பறப்பாங்க எல்லாரும். அது வந்து இயற்கைக்கு மாறாக பல சண்டை காட்சிகள் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன் அதை வந்து மாற்றி இன்னும் கொஞ்சம் இயல்பான சண்டை காட்சியெல்லாம் அமைக்கக்கூடாது? வாய்ப்பு இல்லையா? இருக்குது சார், ஏன் இல்லை, நிறையா இருக்குது சார். ஸோ எகெயின் எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டோரி டிபெண்ட் பண்ணுறதா தான் இருக்கும். அந்த கேரக்டர் அவங்க வந்து அளவுக்கு ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படின்றதுனால
ஒரு சில படைப்புகள் தான் சார் அப்படி இருக்கும். எல்லா படங்களும் அப்படி இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. சதவீதமாக கூட எனக்கு சொல்ல தெரியல. விரல் விட்டு காமிச்சிடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பறந்து போகிற படங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய மாறிக்கிட்டு இருக்கு, மாறிடுச்சு நம்புகிறேன் நான். இன்னைக்கு கமர்ஷியல் படமே இருந்தால் கூட இன்றைக்கி அந்த மாதிரி பறக்க விடுற விஷயங்கள்லாம் என் கண்ணுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. ரீசெண்ட் டேஸில் நான் பார்க்கல அந்த மாதிரி. அதனால் மாறுது சார், கண்டிப்பாக மாறிடும். சண்டை காட்சி இயல்பாக இருக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஹீரோஸ் யார் யார்? எனக்கு அப்படி குறிப்பிட்டு சொல்ல தெரியல. காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஹீரோக்களும் வந்து கதையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குமே அது எப்படி சொல்கிறது, அவங்களோட படம் தான். எண்ட் ஆஃப் த டே டைரக்டர் ஒரு கதை பண்ணாலும் ஹீரோ எல்லாம் சேர்ந்த ஒரு படம் தான். ஸோ அந்த கதையை மீறி போகக்கூடாதுன்றதில் இன்றைக்கி நிறைய பேர் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கால் தான், எல்லோரும் எடுக்கிற ஒரு கால் தான் சார். ஒரு ஹீரோ மட்டும் அந்த அழுத்தம் கொடுக்குறாரான்றது வந்து எனக்கு குறிப்பிட்டு அப்படி எதுவும் சொல்ல தெரியல. ஒரு படத்தினுடைய வெற்றியில் இந்த சண்டை காட்சிகள் எத்தனை சதவீதம் பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க? கதை காலத்தை பொறுத்து சார். எவ்வளோ ஃபைட் இருக்குதோ, எவ்வளோ ஃபைட் டிமாண்ட் பண்ணுற மாதிரி அவங்க எழுதுகிறாங்களோ, அந்த ஃபைட்டு நம்பகத்தன்மையாக எவ்வளோ எடுக்கிறோமோ, இது எல்லாமே தான் சார் வழிவாகும். ஃபைட்டால் மட்டும் ஒரு படம் ஓடுதுன்னா அது மேபி அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் ஃபிலிமாக இருக்கலாமே தவிர, சண்டை காட்சி இல்லாத படங்களும் எனக்கு நல்லா தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சண்டை அந்த படத்துக்கு எவ்வளோ டிமாண்ட், எவ்வளோ நீடோ அவ்வளோ இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும் சார். நீங்கள் ஒரு ஸ்டண்ட் இயக்குனராக வரும்போது நம்ம இந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவுகளோட தான் ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் ஆகிருப்பீங்க. இத்தனை வருஷ ஜேர்னியில் அந்த எல்லா கனவும் நிறைவேறுக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல அது நடந்துருச்சு எனக்கு. ஒரு பிளானாக ட்ரீமாக இதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் என்றைக்குமே ட்ராவல் ஆனது இல்லை. ஏன்னா எனக்கு என்னோடய ஜேர்னி வந்து நான் பண்ணுற எல்லா விஷயங்களுமே ஒரு இயக்குனரோட ஒரு ட்ரீமை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்காக ஒரு விஷயத்த நான் க்ரியேட் பண்ணிக்கணும் எதுவும் பண்ணல. அப்போ தான் நான் அந்த ஆசைப்பட முடியும். அந்த கதை என்ன மாதிரி வந்து என்ன டிமாண்ட் பண்ணோ அதை நான் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் என் மைண்டில் கேட்கும்போது எனக்கு பிடிச்சி, நல்லா இருக்குமே இது வேற எங்கேயோ படத்தில் பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்குமே தவிர, நான் ட்ரீம் பண்ண மாதிரி எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த படத்துக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி அப்படி எதுவும் நான் பண்ணல சார். நீங்கள் உங்களுடைய ஜேர்னியில் நடித்த படங்கள் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு எல்லாமே ப்ரொஃபஷன், என் வேலை ரொம்ப பிடிக்கும். எனக்கு நடிக்கிறது வந்து அது ஒரு தனித்துறை. அதுக்கு ஒரு தனி நேரம் நான் செலவிடணும். காட் கிரேஸ் இன்றைக்கு வரைக்கும் நான் கொஞ்சம் பிஸியாக படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நடிக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேட்ஸ் நான் அதுக்கு அக்காமடேட் பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் என்னோடய மற்ற படங்களோ மற்ற இயக்குனர்களோ மற்ற நடிகர்களுக்கோ நோ சொல்கிற மாதிரி நிலைமை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தொழிலுக்கு நான் வந்து அது பண்ணுற ஒரு சின்ன ஒரு துரோகம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி ஃப்யூச்சர் டிமாண்ட் பண்ணிச்சுன்னா பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு அது நடிக்கிறதுல கொஞ்சம் இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இத்தனை வசதிகளுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பல இடத்துல விபத்துக்கள் நேரத்தை நம்ம பார்க்குறோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சார் அஃபிஷியலாக நமக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு இன்சூரன்ஸோ எதுவும் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. ரீசன் நம்ம வந்து தெரிஞ்ச ரிஸ்க் எடுக்கிறோன்றது வந்து அவங்களோட குறியாக இருக்குது. ஆக்சிடென்ட்ன்றது ஆக்சிடென்ட் பாலிசிஸ் இருக்குது. அது ஆக்சிடெண்ட்டாக நடக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த தொழிலில் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சே பண்ணுறதுனால நெக்லெக்ட் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து யூனியனாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ப்ரொடக்ஷன்லேயே வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி, லைக் எல்லா ப்ரொடக்ஷனையும் நம்ம எதிர்பார்த்துட முடியாது. ஒருத்தருக்கு அடிபட்டு அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்குவாங்கன்ட்டு. ஆனால் நாங்களே ஒரு செல்ஃப் செக்யூர் மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு மினிமம் ஃபண்டை கலெக்ட் பண்ணி அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடிபடும் பட்சத்தில் அந்த ஸ்பாட்டில் இருக்க ஒரு ஆக்டரோ டைரக்டர் ப்ரொடியூசர்ஸோ இல்லை கோ ஆர்டிஸ்ட் கூட நிறைய பேர் நிறைய டைம் அந்த அடிபட்ட மனிதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது இன்னும் ஒரு சிஸ்டமாக நல்லா வந்தால் நல்லா தான் இருக்கும். அது ஒரு இன்னும் கூட ஒரு உத்வேகமாக ஃபைட்டர்ஸ்லாம் போகிறதுக்கு இன்றைக்கும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது இருந்தால் இன்னும் அவங்க லைஃபுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூர் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அந்த நாள் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ உங்களுடைய பேட்டியிலேயே நான் ஒரு சில பேட்டியில் பார்த்தேன், உங்கள் உடம்பு பூரா இங்கே ஃப்ராக்சர், இங்கே ஃப்ராக்சர், அங்கே ஃப்ராக்சர். என்ன தான் மானிட்டரியாக பணமாக கொடுத்து காம்பன்சேட் பண்ணால் கூட தயாரிப்பாளர்கள் இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் காட்சி இருக்கிறதுன்றது எப்படி இது ஆரோக்கியமானதாக பார்க்க முடியும்? கண்டிப்பாக சார். முதல் நான் இதை பார்க்குறது ஒரு போர் தொழிலாக தான் பார்க்குறேன். எங்களோட தொழிலே வந்து ஒரு தெரிஞ்ச ரிஸ்க் எடுக்கிறது தான். ஒரு 24-25 கிராஃப்ட் இருக்கோன்னா அதில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நாங்கள். ஸோ எப்படி எல்லாருமே வந்து அவங்களோட மென்டல் ஒர்க்கும் ஃபிசிக்கலாகவும் டான்ஸர்ஸே இருக்கட்டும், லைட்மேன்ஸே இருக்கட்டும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க. ஆமாம், அது அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு 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 பெரிய மனிதர் சொல்லும்போது அந்த டான்ஸர்ஸை பற்றி ஒன்று சொன்னாங்க. நம்ம டான்ஸர் நினச்சிட்டு இருக்கோம், என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஆமாம். அது அவங்க சொல்லும்போது எனக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் வருது. என்னென்னா, என்ன தான் டான்ஸ் ஆடினாலும் 10 வருஷம் டு 15 வருஷத்துக்கு மேலே ஆட முடியாது. அவங்க முட்டிலாம் ஒரு மாதிரி வீக் ஆகிடும், ஷோரிங் கொடுக்கும் அவ்வளோ நாள் ஆடுறதுனால. ஸோ இது வந்து நம்ம ஃபைட் ஒரு ரிஸ்க்காக பார்க்கும்போது அது ஒரு அவ்வளோதான். மனிதனோட
60-70 வயசு வாழ்கிற மனிதனோட ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவுட் கால் நடந்து போகணும், உண்மை. ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறது. Correct. அப்போ தான் நம்ம அடுத்தவங்களோட டிபெண்ட் இல்லாமல் வாழ முடியும். கரெக்ட். ஸோ 15 வருஷத்தில் அவங்க ஆடுற ஆட்டத்தில் அந்த முட்டி வீக் ஆகுது, கால் 2 கால் வீக் ஆகுதுன்னா அதுவும் பெரிய ரிஸ்க் தான். கரெக்ட். ஸோ பட் அவங்க அப்படி இருக்குன்னா லைட்மேன்ஸுக்கு வேற மாதிரி இருக்கலாம். அவங்க தோலில் பல எப்படி சொல்லி இப்போலாம் ஹெவி லைட்ஸ் நிறையா வந்துருச்சு. அதை தூக்கிட்டு சுமந்து போகிறப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு டேமேஜ் ஆகுது. பட் எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையர் பாடியே தெரிஞ்ச டேமேஜ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் ரிஸ்க் இருக்க மாதிரி இதுக்கும் பெரிய ரிஸ்க் இருக்குதான். இதை அவாய்ட் பண்ண முடியுமானா நம்ம நல்ல நேர்த்தியாக அழகாக படம் பண்ணணும்னு ஆசைப்படும் போது இதெல்லாம் நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல. பட் அகெயின் அந்த சேஃப்டின்றது வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே வந்துக்கிட்டு இருக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் ஃபைட் பண்ணுறப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பண்ணும்போதே கூட எனக்கு தெரிஞ்சு ஃபைட்டராக இருக்கும்போது எங்களுக்கு ரோப் எல்லாம் பெருசாக இருக்காது. மேலேருந்து விழுந்தால் கூட நாங்கள் தரையில் தான் விழணும். எனக்கு ஞாபகம் டிப்பர் லாரி மேலேருந்து நான் தார் ரோட்லாம் விழுந்திருக்கேன். நான் ஒரு 4 வாட்டி 1 மூரெலாம் விழுந்திருக்கோம். அப்போ அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு சேஃப்டி இல்லை. அன்னைக்கு சிஜிஐன்ற ஒன்று விஎஃப்எக்ஸ் பெரிய ஒரு சப்போர்ட் கிடையாது. இன்றைக்கு வர ஃப்ளோரிங் மேட்டிங் சிஸ்டம்லாம் அன்றைக்கி பெருசாக கிடையாது. ஸோ அப்படியே விழுவாங்க. பார்த்துருப்பீங்க. ஸோ அது இன்றைக்கி மாறி கொஞ்சம் ரோப்புன்ற ஒன்று வந்து கேபிள் வந்திருக்கு. அந்த சப்போர்ட்டில் விழுகிறவனோட 100% லேண்டிங்கை வந்து ஃபோர்ஸை வந்து ஒரு 60 50 குறைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்கள சேவ் பண்ண முடியும். அது இன்னும் போக போக நிறையா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆக இன்னும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தகுந்த பாதுகாப்பு கொடுத்து பண்ண முடியுன்றது நம்புகிறேன். அது நானே எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சார். இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் சினிமா கதாநாயகிகளில் ஸ்டண்ட் காட்சிக்கு மிக பொருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் யார்? எனக்கு தெரிஞ்ச எஃபர்ட் போட்டு நடிக்க நிறைய பேர் ரெடியாக தான் இருப்பாங்க நம்புகிறேன். பட் அந்த மாதிரி படங்களை ரீசன்ட் டேஸில் நம்ம பார்க்காத மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு நடுவில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நம்ம மௌனகுருன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமாம். அது ஹிந்தியில் ரீமேக் முருகதாஸ் சார் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணார். அது வந்து சோனாக்ஷி தான் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு மொழியில் ஒரு ஆக்ஷன் பண்ணுற பொண்ணாக வந்தாங்க. பட் எனக்கு ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஒரு லைக் இப்போ லாரா கிராஃப்ட்லாம் பார்க்குறோம், டூம் ரைடர் படம் வருது, அந்த மாதிரி நிறையா ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்கும்போது எனக்கு ஃபிட் அண்ட் அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அப்பியரன்ஸாக பார்க்கும்போது நயன்தாரா மேம் நல்லா இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தமன்னா கூட நல்லா போட்டு, ஏன்னா அவங்க பாகுபலிலலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நான் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஹீரோஸம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபிகராக நான் அவங்கள பார்க்குறேன். பாரதி ராஜா கூட நீங்கள் ஒரு படம் பணியாற்றிருக்கீங்க. ஒரு பக்கம் சங்கர், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா. 2 அவர் இமயம். சங்கர் சாரும் இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டைரக்டர். எனக்கு பாரதிராஜன் ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் லைக் இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா அவர் நல்லா சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மனிதர் கூட இன்றைக்கும் இந்த இருக்க ஜென்ரேஷன் கூடயும் டஃப் கொடுத்து சர்வே படம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அதுக்கே நம்ம வந்து வியந்து அவங்க சல்யூட் பண்ணி ஆகணும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் ஒரு பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஒரு படம் தான் பண்ணேன், எனக்கு அது போதும், எனக்கு நிறைவாக இருந்துச்சு அந்த படம். இந்த பக்கம் சங்கர் சார் அவரோட ஒர்க்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேசியிருப்பாங்க. அவரோட பிளானிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். அவரோட ஹோம் ஒர்க் அண்ட் ப்ரீ பிளான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ப்ரீ பிளான்ஸும் ஹோம் ஒர்க்கும் பண்ணும்போது ஆன் ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு எந்த விதமான ஒரு தயக்கமோ எதுவுமே இருக்காது. ஸோ அந்த விஷயங்களில் நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். ஸோ ஐம் ஸோ கிளாட் அவங்க 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணது. எந்த காலகட்டத்தில் இயக்குனர் ஆனவன்னு அண்ணல் அரசுக்கு தோணுச்சு? 250 படம் கிட்ட ஆல்மோஸ்ட் மாஸ்டராக பண்ணியிருக்கிறதுனால அந்த 250 கதை கேட்டிருக்கேன். ஃபீனிக்ஸ் படத்துடைய கதை கரு ஃபைட்டராக இருக்கும்போது ஒரு 16 வயசுல இருக்கும். எனக்கு அப்புறம் தான் யூனியில் ரூல்ஸே வந்துச்சு, அண்டர் 18 வந்து எடுக்கக்கூடாது. அந்த சேர்ந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு கனவு இருந்தது இல்லையா. நான் ஒரு 7 வருஷம் 6 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். ஃபைன் டே இங்கே ஜவான் ஷூட் நடக்கும்போது ஷாருக் சாருக்கும் சேதுபதி சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் ஃபைட் எடுத்துருக்கேன் ஈஸியாரில். அப்போ சூர்யா வராப்பில். எந்த அளவு உங்களுடைய கதாநாயகன் பாத்திரத்தை சூர்யா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு? எனக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து படத்தில் இருக்குது. அதை வந்து கேப்சர் பண்ண இடத்துல வந்து எனக்கு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.